நட்புக்காக டிங் டிங். பசங்களா, இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு புது பையன் சேர போறான். இவன் கைச்சில இருந்து வந்திருக்கான். இவன் பேரு சுமுஜி. எல்லாரும் இவன்கிட்ட நல்ல சுமூகமா நடந்துக்கணும். என்ன? ஓகே. இவனை எங்க உட்கார வைக்கலாம்? கெனிச்சி முன்னாடி இருக்கிற பையன் இன்னைக்கு வரல. அதனால சுமுஜி, நீ அங்க போய் உட்காந்துக்கோ. என்ன? எப்படி இருக்க சுமுஜி? இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பசங்களா, பாடத்தை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் அவங்க புஸ்தகத்துல 17ஆம் பக்கத்தை எடுங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால புக் இல்ல போல இருக்கு. பரவாயில்ல, நீ என்னோட புக்கை யூஸ் பண்ணிக்கோ. நானும் யூமிகவும் ஒரே புக்ல படிச்சுக்கிறோம். இந்தா வாங்கிக்க சீக்கிரம். அட, ஏற்கனவே இவன்கிட்ட புக் இருக்கா? என்னது? ஏய், நீ புக்க தலைகீழ வச்சிட்டு இருக்க. நேரப்படி. எனக்கு இப்படி படிச்சதான் பிடிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனா? ஏய் சுமுஜி, ஏன் அங்கேயே நிக்கிற? வா, வந்து விளையாடு. இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்பா. வா, வந்து விளையாடு. எனக்கு பேஸ்பால் விளையாட பிடிக்காது. அப்ப எங்களோட கண்ணாம்பூச்சி விளையாட வரியா? அதுக்கு பேஸ்பாலே பெட்டர். அப்ப எங்களோட வந்து விளையாடு. வா, பேட்டிங் பண்ணு. இந்தா. நான் பவுலிங் தான் பண்ணுவேன். குட்ரா. பவுலிங் சூப்பரா போடணும், சரியா? என்னாச்சு இவனுக்கு? ஒண்ணும் புரியலையே. இந்த பையன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கானே. இது ஏதோ கேட்க ரொம்ப நல்லா இருக்கே. இந்த அளவுக்கு திமிரா நடந்துக்கிற பையனை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல ஹட்டோரி. உண்மையாவா சொல்ற கெனிச்சி? கெனிச்சி, அந்த சுப்புஜி எங்க இருக்கானு உனக்கு ஏதாச்சும் தெரியுமா கெனிச்சி? இல்ல, அந்த பையனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஏய், இப்படி கோவமா பேசாத கெனிச்சி. ஏய், என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம டீச்சர் கிட்ட பேசினேன். அவன் பழைய ஸ்கூல்ல ரொம்ப கஷ்டப்பட்டானா. அதனால தான் அவன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கறான். அப்படியா? பாவம் அவன். அதுக்கு தான் இங்க சேர்ந்திருக்கான். எனக்கு இத கேட்ட உடனே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சுமுஜி எங்கன்னு நானே போய் தேடுறேன். இனிமே நானும் அந்த சுமுஜிக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்க போறேன் ஹட்டோரி. ஆனா அந்த மாதிரி பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். உனக்கு இது ஒரு பெரிய சவாலா இருக்கும் பாரு. என்கிட்ட சூப்பர் ஐடியா இருக்கு. ஷிஷிமாரு, நீ அவனை நல்லா பயமுறுத்து. என்ன? அவனை பயமுறுத்தினா என்ன பண்ணுவேன்? நீ அவனை பயமுறுத்தும் போது நாங்க வந்து அவனை காப்பாத்துற மாதிரி நடிப்பேன். அப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். எனக்கு புரியுது. நான் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்த போறேன். கஷ்டப்படாத, நானும் உனக்கு உதவி செய்யறேன். அடைச்சுக்கோ. கொஞ்சம் உயரமாயிக்கிறேன். கையெல்லாம் மறக்குறேன். எல்லாம் முடிஞ்சது. இந்த மேல ஏறி நில்லு. நீ என்ன பண்ணாலும் ஹைட் ஆக மாட்டல்ல. இதுக்குள்ள நின்னுக்கிறேன். பரவாயில்லையே சிஷிமாரு, நீ கூட பார்க்க பயமா தான் இருக்க. அவன் அங்க இருக்கான். அந்த சுமுஜியே அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கா. சீக்கிரம் போய் பயமுறுத்து. கபடி 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 கபடி. சுமுஜி, ஏன்பா தனியா உட்கார்ந்து இருக்கிற? போர் அடிக்கலையா? எனக்கு ஒண்ணும் போர் அடிக்கல. சரி சரி, எங்களோட சேர்ந்து விளையாட வரியா சுமுஜி? என்ன சொல்ற? நான் வரமாட்டேன். எனக்கு உன் கூட விளையாடுறதுக்கு இஷ்டமே இல்ல. ஏய் நில்லுப்பா, அங்க ஒரு பயங்கரமான டாகி இருக்கு. போகாத. எனக்கு டாகினா பயமே இல்ல. ஆனா இந்த டாகி ரொம்ப பயங்கரமானது. என்னது ஒண்ணும் பண்ணாது. வந்துட்டேன் பெருசா சொல்றதுக்கு. இல்ல இல்ல, டாகினா எனக்கு பயம் இல்ல. நான் பயப்பட மாட்டேன். நம்ம பிளான் நல்லா வேலை செய்யுது. யாராவது என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. நீதான் எல்லாத்தையும் தலைகீழ செய்யறவனாச்சே. அப்படின்னா நான் உனக்கு உதவ கூடாது, அதானே அர்த்தம்? சொல்லு சுமுஜி. இல்ல, எனக்கு தயவு செஞ்சு உதவி பண்ணு. என்ன காப்பாத்து. ஓகே சுமுஜி, வா ஷின்சோ, ஹெல்ப் பண்ணலாம். சரி. ஏய், ஒழுங்கா இருந்து போ. எங்க நண்பர் சுமுஜியை தொல்லை பண்ண நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நான் இங்க இருக்கேன். அது ஒரிஜினல். ஷிஷிமாரு இங்க இருக்கனா? இது யாரு? அப்ப இது உண்மையான டாகியா ஷிஷிமாரு? அது முதல்லயே என்ன பயமுறுத்துச்சு. நான் ஓடி போயிட்டேன். அச்சச்சோ, அப்படின்னா நாம மாட்டிக்கிட்டோம். என்ன மன்னிச்சிருங்க. ஓடிடலாம். சீக்கிரம்
இப்ப நம்மால இங்க இருந்து ஓடக்கூட முடியாது. அது உண்மையான டாகி. இது உண்மையான டாகி, கடிச்சா அவ்வளவுதான். அது கடிச்சா நம்ம தொப்புல சுத்தி 14 ஊசி போடுவாங்க. ஆனா நம்ம சுமுஜியையும் காப்பாத்தி ஆகணுமே ஷின்சோ. நீ எவ்வளவு பெரிய டாகியா இருந்தாலும் எங்களுக்கு பயமே இல்ல. ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு போ. டிங் டிங். அச்சச்சோ, எல்லாரும் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. இப்ப நான் தான் காப்பாத்தணும். டிங் டிங். சீக்கிரமா கீழே வா சுமுஜி, எந்த பிரச்சனையும் இல்ல. சுமுஜி உனக்கு ஒண்ணும் ஆகலையே. என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சுமுஜி, தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம். தேங்க்ஸ் என்ன ரொம்ப ஓவரா பண்ற. ஒழுங்கா தேங்க்ஸ் ஏத்துக்கோ. கெனிச்சி ரொம்ப நல்லா படிக்கிற பையன் கிடையாதுதான். ஆனா ரொம்ப நல்ல மனசு அவனுக்கு. யாராவது பிரச்சனையில இருந்தாங்கன்னா உடனே தைரியமா போய் அவங்கள காப்பாத்த போயிடுவான். டிங் டிங். ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியம். டிங் டிங். பசங்களா, நீங்க எல்லாரும் தினமும் 2 நல்ல வேலையாவது செய்யணும். காலையிலயும் ராத்திரியும், புரியுதா? அப்படி நீங்க எல்லாரும் நல்லது செஞ்சாதான் நாம வாழ்ற இந்த உலகம் நல்லதா மாறும். அப்பதான் நாம ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம். அதே மாதிரி மத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி சார். இன்னையில இருந்தே நீங்க ஆரம்பிக்கணும். காலையிலயும் ராத்திரியிலயும். என்ன பசங்களா, புரிஞ்சதா? சரி சரி, அமைதி அமைதி. நாளைக்கு இதே கிளாஸ்ல நீங்க வந்து என்ன நல்லது செஞ்சீங்கன்னு என்கிட்ட சொல்லணும். என்ன சொல்றது, புரிஞ்சதா? சரி சார். நானும் ஸ்கூலுக்கு போறேன். நீங்க உட்காருங்க பாட்டி. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நல்ல பொண்ணு. தாத்தா இங்க உட்காருங்க வாங்க. கெவமாக்கி, உட்கார்றேன். யுமிகோ, ஒரு நாளைக்கு ஒரு நல்ல காரியம் செய்யணும். அத நாம இப்போ செஞ்சிட்டோம். ஆமா செஞ்சிட்டோம். இவனு இந்த கால பசங்களுக்கும் பெரியவங்களுக்கு உதவி செய்ய மனசு இருக்குல்ல. நல்ல பசங்க. ஆனா இங்க உதவி செய்யற மனப்பான்மை இல்லாதவங்களும் இருக்காங்கல்ல. அட கெனிச்சி, என்ன கெனிச்சி ஒரு மாதிரியா நடந்து வர? ஹட்டோரி நீயா? நானே தான். முதல்ல உன் முகம் ஏன் இப்படி வாடி இருக்குன்னு சொல்லு. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, யூமிகாவும் கெவமாக்கி இன்னைக்கு ஒரு நல்ல வேலையை செஞ்சாங்க. என்னால அதை செய்ய முடியல ஹட்டோரி. ஒரு நாளைக்கு ஒரு ஆ? டிங் 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 டிங். இங்க என்ன பாட்டி நிக்கிறீங்க? வாங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். தம்பி என்ன பண்ற? கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் பாட்டி. அட, பாட்டி அம்மாவுக்கு ரோடு கிராஸ் பண்ணலாம் உதவி செய்யறான். கெனிச்சி எப்ப இப்படி எல்லாம் திருந்தினா? நல்ல விஷயம் தான். என்னப்பா இது? பயமா இருக்கு, என்ன விடு தம்பி. விடுப்பா. ஒரு வழியா உங்களுக்கு ரோட கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன அர்த்தம் இல்லாம பேசுற? நான் உங்களுக்கு உதவி தானே செஞ்சேன். நல்லது செஞ்சா கூட இந்த பையன் என் குட்டு வாங்குறான். ஒரு நாளைக்கு ஒரு நல்ல வேலை செய்யணும்னு எங்க மாஸ்டர் சொன்னாரு. அதனாலதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாட்டி. ஆனா நீங்க வாய மூடு. நல்லது பண்ணானா நல்லது, ரோட கிராஸ் பண்ணி விடுன்னு நான் உன்கிட்ட கேட்டேனா என்ன? இல்ல கெனிச்சி, உதவி செய்யறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல. அச்சச்சோ, நிறுத்துங்க நிறுத்துங்க. யாராவது உதவி இவருக்கு உதவி செய்யலாம். டிங் 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 டிங். அப்பாடா, நான் தப்பிச்சேன். கவலைப்படாதீங்க, இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணணும்னு எனக்கு தெரியும். டிங் டிங். ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும் முடிவோட இருக்கான் போல இருக்கு. இந்த வண்டியை இழுக்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் பின்னாடி இருந்து தள்ளி விடுறேன், இழுங்க. சரிப்பா. இவ்வளவு தூரம் நீ உதவி செஞ்சதே பெரிய விஷயம் கெனிச்சி. என்னது, இவன் திருடனா? இத்தனோண்டு இருந்துகிட்டு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்டா? என் கடையில இருந்து காய்கறி திருட பாக்குறீங்களா? இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. நான் அவருக்கு உதவி மட்டும் தான் பண்ண வந்தேன். ஒழுங்கு மரியாதையா என் கூட வந்துரு. சார், திருட அங்க ஓடி போயிருக்கான் பாருங்களேன். அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லங்கிறீங்களா? அந்த திருடனை நான் சும்மா விட மாட்டேன். இந்த தூண்டில பயன்படுத்தி அவனை நான் பிடிச்சே தீருவேன். டிங் 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 டிங். புடிச்சிட்டேன். இப்ப அந்த திருடனை மாட்டி விட வேண்டியதுதான். என்ன விடு, என்ன விடு. பாத்தீங்களா, உண்மையான திருடன் இவன் தான். உங்களை சந்தேகப்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிருப்பா. விடுங்க விடுங்க, என்ன விட்டுருங்க. கெனிச்சி, இன்னைக்கு நீ செய்ய வேண்டிய நல்ல வேலையை செஞ்சுட்ட. இப்ப சந்தோஷம் தானே? நான் எதுவும் செய்யல. எல்லா நல்ல வேலையும் செஞ்சது நீதான்.
இன்னைக்கு நான் ஒரு நல்ல வேலையும் செய்யல, அதனால தான் எனக்கு தூக்கம் வரல போல. ஆ. ஆ? அது என்ன சத்தம்? ஆ? சந்தேகப்படும்படியா ஒரு நபர் இங்க சுத்திக்கிட்டு இருக்கான். ஒருவேளை திருடனா இருக்குமோ? இவனை மட்டும் நான் பிடிச்சு கொடுத்துட்டேன்னா அப்புறம் எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. நான் இங்க இருக்கிற விஷயம் இவனுக்கு தெரியாது. அப்பா என்னப்பா பண்ற நீ? நீ திருடன் தான், நான் உன்னை விட மாட்டேன். என்னது திருடனா? எங்க ஓடுற? டிங் டிங், என்ன சத்தம் அது? கெனிச்சி கத்துற மாதிரி சத்தம் கேக்குதே. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. நான் திருடல. அது என்ன சொல்லல, நான் கேட்க மாட்டேன். என்ன நடக்குதுங்க? கெனிச்சிக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கே. ஒழுங்கா நான் எப்படியாவது அவனை காப்பாத்துறேன். இப்ப உன் மண்டைய உடைக்கிறேன். ஆஹா கெனிச்சி, இன்னைக்கு நிஜமாவே நீ கலகிட்டப்பா. நான் யாரு? இன்னைக்கு ஒரு நல்ல வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். டிங் டிங், தப்பு பண்ணிட்டியே கெனிச்சி. இவர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா? ஆமா, இவரை போய் அடிச்சு வச்சுட்டு இவரை எழுப்புறேன். ரெண்டு பேரும் ரொம்ப மோசம். மன்னிச்சிருங்க, நீங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. ஆமா சார், தெரியாம தப்பு நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சிடுங்க. ஒரு திருடனை பிடிக்கிறதுக்காகத்தான் நானே இங்க வந்தேன். இந்நேரம் அவன் தப்பிச்சுட்டா. அந்த திருடனை பிடிக்க நான் உதவி செய்ய போறேன். திருடனை பிடிக்கிற நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்துறேன். உன்னை அரெஸ்ட் பண்றேன்பா தம்பி. எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பசங்களா. பரவாயில்ல சார், நன்றி எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. உண்மையிலேயே இது ரொம்ப மோசம். ஏன் அந்த மாதிரி சொல்ற? இன்னைக்கு காலையில இருந்து நீ 2 நல்ல வேலையை செஞ்சுட்ட, ஆனா நான் ஒண்ணு கூட செய்யல ஹட்டோரி. ஓ அதுவா? கெனிச்சி என்ன மன்னிச்சிடு, ஏதோ பழக்க தோஷத்துல செஞ்சுட்டேன். டிங். மீன் பிடிக்க வரீங்களா? டிங் டிங். இந்த மேட்ச் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. வாவ், ஹோம் கலக்கிட்டீங்க. எஸ், அவர் அடிச்சிட்டாரு. இந்த டீம் ஜெயிச்சிரும். இவர் அற்புதமா விளையாடுறாரு. மேட்ச் ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்கு. ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கு. என்ன ஒரு அற்புதமான விளையாட்டு இல்ல? என்னது, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேனா? இவ்வளவு சீக்கிரம் எப்படி நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன்? இங்க பாத்தீங்களா, அப்பா சாப்பிட்டு இருக்கும்போது நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அது உண்மைதான். இதையெல்லாம் தூண்டிலா நாம பயன்படுத்தினா நிறைய மீன்களை பிடிக்கலாம். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுவும் உண்மைதான். இத தூண்டல்ல மாட்டி பயன்படுத்தலாம். ஆனா நான் என்ன பண்றது, எனக்கு பசிக்கிட்டே. இல்ல சிஷிமாரு, நீ இதை சாப்பிட கூடாது. அந்த தோட்டத்துல இருக்கிற ஏரிக்கு எப்படி போறதுன்னு தான் தெரியல. என்ன பண்ணலாம்? நாளை ஹாஃப் டிக்கெட் கொடுங்க ப்ளீஸ். சாரி, ஆனா இங்க மீன் பிடிக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சார், நாங்க ஒண்ணு இங்க மீன் பிடிக்க வரல. என்ன ஹட்டோரி? ஆமாமா, உண்மைதான் சார். எதுக்காக உங்க டாகி காமெடியா இப்படி ஒரு தொப்பியை போட்டுட்டு வந்திருக்கா? இது எல்லாரும் போடுற தொப்பி தான். என்ன இங்க நிக்கிறீங்க, வாங்க போலாம். எனக்கு என்னமோ இவங்களை பார்த்தா சந்தேகமாவே இருக்கு. இன்னைக்கு பெரிய ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஹட்டோரி, இங்கதான் நிறைய மீன் இருக்கும், உனக்கு தெரியுமா? கெனிச்சி இங்க பாரு, இங்க மீன் பிடிக்க கூடாதுன்னு போர்டு எழுதி போட்டிருக்காங்க. எப்படி மீன் பிடிக்கிறது இங்க? எந்த நாள்ல நம்ம அதெல்லாம் மதிச்சிருக்கோம். வா, நம்ம மீன் பிடிக்கலாம் சீக்கிரம். இப்ப ஆரம்பிக்கலாம். நீங்களும் ஆரம்பிங்கப்பா. சரி சரி, இங்க மீன் இருக்கான்னு பாக்கலாம். என்ன சிஷிமாரு, நீ மீன் பிடிக்கலையா? பிடிக்கிறேன். கண்டிப்பா இதை தூண்டிலா பயன்படுத்தினா மீன் வராது. இங்க பாரு, நீ இத சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னு வெச்சுக்கோ, அப்புறம் நாங்க பிடிக்கிற மீனை உனக்கு கொடுக்கவே மாட்டோம். இது ஏன் பங்கு, எனக்கு மீன் ஒண்ணும் வேண்டாம், இதே சாப்பிட்டுக்கிறேன். சூப்பர் டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட். ஏதோ ஒண்ணு செஞ்சு தொலை. இதெல்லாம் தேவையா? யாரும் மீன் பிடிக்கிற மாதிரியே தெரியல. வந்து 1 மணி நேரம் ஆகுது. ஒருவேளை இங்க மீனே இல்லையோ? உள்ள மீன் இருக்குமா இருக்காடா? சிஷிமாரு, நீ என்ன பண்ற? அந்த மாதிரி பண்ணா மீன் எல்லாம் வராது. அப்போ எனக்கு போர் அடிக்குது, அதான்.
அம்மா கிடைச்சிருச்சு அங்க பாருங்க அவன் மீன் பிடிச்சிட்டான். சின்னாரி, நீ என்ன பண்ற? நான் சொல்றல அதை விடு. அவ்வளவு பெரிய மீன் மறுபடியும் தண்ணியில போயிடுச்சு. எல்லாம் வேஸ்ட். உனக்கு அந்த மீன் தான் முக்கியம், எனக்கு என் விரல் முக்கியம் இல்லையா? இந்த சிச்சிமாரு பண்ண அட்டகாசத்தினால இனிமே நம்மால மீன் பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பேசாத. பேசாம நம்ம ஒண்ணு பண்ணலாம். வேற எங்கேயாவது போய் மீன் பிடிக்க முயற்சி பண்ணலாம். ஷின்சோ, இங்க மீன் இல்லனா அங்க மட்டும் எப்படி மீன் இருக்கும்? ஒரு நிஞ்சாவா நான் தண்ணி மேல நடக்க போறேன். ஷின்சோ போகாத நில்லு. நீ அப்படி பண்ணா மீன் கிடைக்காது. டே, 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 டே. டே. ஷின்சோ, என்ன ஆச்சு? ஏன் இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க? நான் ஒண்ணும் வேணும்னே டான்ஸ் ஆடல. இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் எல்லாம் என்ன டான்ஸ் ஆட வைக்குதுன்னா, விடு, என்ன சுத்த வைக்காத, மயக்க மாட்டேன். ஷின்சோ என்னப்பா ஆச்சு உனக்கு? அவன் தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டான் போல இருக்கே. அண்ணா, இது என்ன கடிக்குது. அண்ணா, உடனே இதை எடுங்க, என்னை காப்பாத்துங்க. டிங் டிங். ஷின்சோ கூட மீன் பிடிச்சிட்டான். ஆனா அது என்ன கடிச்சிருச்சு. இதுங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். திரும்ப திரும்ப நான் ஏமாந்துகிட்டே இருக்கேன். உனக்கு ஏதாவது கிடைச்சதா? என்ன கூட தான் இது ஏமாத்திருச்சு. இது நம்மள விட ரொம்ப அறிவாளியா இருக்கு. அதனால தான் இப்படி எல்லாம் செய்யுது. நம்ம முயற்சி பண்ணாலும் நம்மளால எதுவும் பிடிக்க முடியல. அப்படின்னா நான் இந்த பக்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவா ஷின்சோ. இது வரைக்கும் நீ சாப்பிட்டதே போதும். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத. இப்ப என்ன பண்றது ஹட்டோரி? சரி, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஆ, நம்ம கிட்ட இருக்கிற தூண்டில் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பயன்படுத்தலாம். காமெடி எல்லாம் பண்ணாத ஹட்டோரி. டிங் 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 டிங். நீ செய்யறது ஒண்ணும் புரியல. இப்ப என்ன எதுவும் கேட்காத, நான் செய்யறத மட்டும் கவனி. டிங் டிங். இது தயாராயிடுச்சு. இப்ப என் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தலாம். டிங் டிங். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போட்டு. அதுதான் என் நிஞ்சா டெக்னிக். பாத்துக்கிட்டே இரு. டிங் டிங். டிங் டிங். டிங் டிங் டிங். வாவ், சூப்பர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நினைச்சத சாதிச்சிட்டோம் ஹட்டோரி. அச்சோ, இந்த ஆளா? இவரு இத பார்த்தாருன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடுமே. இத மறைக்கணும். என்ன பசங்களா, தோட்டத்தை மூட வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீங்க கிளம்புங்க. சரி சார், நாங்களும் இப்ப எங்க வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். வழியில உங்களை பார்த்தோம். என்னது இது? நீங்க உள்ள போகும்போது உங்க டாக் இந்த தொப்பியை போட்டுக்கிட்டு இருந்ததுல? ஆமா. நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது பசங்களா. இங்க மீன் பிடிக்க கூடாதுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்ல? நல்லா தெரியும். நாங்க ஒண்ணும் இங்க மீன் பிடிக்க வரல. இங்க மீன் பிடிக்க கூடாது, ஏன்னா இங்க மீன் இல்ல. ஆனா இங்க நீங்க எவ்வளவு வண்டு வேணும்னாலும் பிடிக்கலாம் பசங்களா. என்னது? நாங்க இங்க நண்டு பிடிக்கலாமா? இந்த விஷயத்தை நீங்க முதல்ல சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. முன்னாடி ஏதாவது செஞ்ச பின்னாடி வலிக்கொண்டு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன காப்பாத்துங்க. இப்ப புரியுதா பசங்களா? எந்த விஷயத்திலயும் போய் சொல்லவே கூடாது, யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க கூடாது. டிங் டிங்.